சூடு சொரண ஈனம் மானம் ஏதாவது இருந்தா ஒரு மலம் கைத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கி இருக்கணும். நீங்க அவர் கூப்பிட்டாரு, நீங்க போயிருக்கலாமா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 10 நிமிஷம் பேசினாலும் கதறீங்க, 30 நிமிஷம் பேசினாலும் கதறீங்க பேசியிருக்கிறாரு. உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறாரு. ஒரு களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை நாம் தமிழர்னு சொல்ல வராரா? பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கோட்டையை இடிக்க போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்ப்பனியம் உங்களுக்குள்ள ஊறி இருக்குது அப்படின்னு சொன்னா, சங்கிகள் சக தோழன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த ஷூவை நான் திருப்பியும் நக்க போறேன்றத சொன்னா, அப்போ உங்களை எப்படி நாங்க களத்துல எடுத்துக்கிறது? திமுக வெர்சஸ் தாவேக்கான விஜய் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாருல, அதுக்கு நீங்க அதிமுக அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு தான் நீங்க அங்க பொசிஷன் பண்ண முடியும். அப்ப அந்த வேலையை நேத்து கிளியரா பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்கறேன். அதிமுக எங்களுக்கான லெகசி இருக்கிற தலைவர் நீங்க எப்படி எடுக்க முடியும் போட்டு கொடுத்துட்டு போனாரான்னு கேட்கிறேன். அவர் ஆரம்பிச்ச கூட இருக்கே சார். இளம் பெரியார் உருவாக்கக்கூடிய ஆளுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக இருக்கீங்க, பேசுகிறவருக்கு கொஞ்சமாவது அரசியல் அறிவும் ஞானமும் வேணுமா வேணாமா? இதுக்காக தான் அறிவே இல்லாதவர்கள் அறிவு திருவிழா நடத்துனீங்களான்னு கேள்வி எழுப்பணும். என்ன எதில் அவர் இளம் பெரியாரை கண்டுட்டார்? எதுல கண்டுட்டார்? அடைமொழி அவங்க கொடுத்துக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, வெளியிலேருந்து யாராவது பேசுறாங்க, மத்தவங்க பேசுறாங்க, அவங்க கட்சிக்குள்ள அவங்க கட்சி மாநாட்டில் அவங்க என்ன வேணா புகழ்ந்துட்டு போறாங்க. அது ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்கறேன். அதான் சொல்றேன். சட்டப்பேரவையில எந்திரிச்சு இளம் பெரியார்னு சொல்றாங்க, அவை குறிப்பில் ஏறுதுன்னா அது கவர்மெண்ட் ரெக்கார்டு. நீங்க என்ன அங்க ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டில் எப்படிங்க இப்பெல்லாம் ஏறலான்னு கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க கட்சி மாநாடு அவங்க கட்சிக்கு நடத்துறாங்க, அங்க துணை முதல்வர் தாண்டி அந்த கட்சியோட இளைஞரணி செயலாளர் அவர் அவங்க புகழ்ந்துக்கிறாங்க. என்ன வேணா புகழ்ந்துக்கிட்டா, வாழும் மண்ணான்னு கூட சொல்லிட்டோம். என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? தளபதின்றார், அவர் பேரு விஜய் தானே, விஜய்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தளபதி சொல்றீங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான் உங்களுக்கு பெரியாரை ஏன் சொல்றீங்க? சொல்லாதீங்க, உங்களுக்கு சொந்தமானவர் இல்ல, நீங்களும் சொல்லிக்கோங்க சார். என்ன சார் இந்த தூய சக்தி என்ன டெஃபினேஷன்? ஊழல் கரைகளும் இல்லை, எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாதது தூய சக்தி. வேற என்ன? ஜெயலலிதா ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவங்க, அந்த கட்சியில இருந்தவர் செங்கோட்டையன். மானங்கெட்டவங்களெல்லாம் வெச்சிக்கிட்டு நீங்க ஊழல்னு இல்லாம சொல்லிட முடியுமான்னு கேக்குறேன். பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்கா? ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி எந்த வழக்கிலையும் தண்டிக்கப்படாத அப்படியான ஒரு வழக்கே இல்லாத ஸ்டாலினை நீங்க அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க. என்ன லாஜிக் இது? அப்ப தூய சக்திங்கிற பேரே தாவேக்காக்கு அடிபட்டுருமே. தூய சக்தி கேட்டகரிக்குள்ள தாவேக்கா வராதே. கட்சியிலும் அதிகாரத்திலும் 1000 குறைகள் இருக்கு, அதே தீய சக்தி தான் சொல்றேன். சோ விஜய் மேல அந்த இமேஜ் இல்ல, அதனால அப்படி தூய சக்தி கிளைம் பண்ணி அந்த ஊழல் சம்பந்தமான எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸ்டாலின் மேல கூட தான் இல்ல. யாருக்கு? ஸ்டாலின் மேல கூட தான் இல்ல, அன்புமணி மேல கூட இல்ல, திருமாவளவன் மேல கூட இல்ல. அவங்க தூய சக்திக்குள்ள வர மாட்டாங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தாவேக்கா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது சார்? முதல்ல 30 நிமிடங்கள் நேற்று பேச்சு எப்படின்னு இருந்ததுன்றத பார்வையாளராகவும் பத்திரிகையாளராகவும் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் அவருடைய தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கிறோம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அது மக்களுக்கான பேச்சுக்களாக இப்போ இன்றைக்கி 10 நிமிஷம் பேசினாலும் கதறீங்க, 30 நிமிஷம் பேசினாலும் கதறீங்கன்னு பேசியிருக்கிறாரு. உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறாரு. களத்தில் இல்லாதவங்கள பற்றியும் களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள பற்றியும் நான் எதுக்கு பாஸ் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. யாரை கோட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது விக்கிரவாண்டி வி சாலையில் அந்த முதல் மாநாட்டில் என்ன பறைசாற்றினாரோ, என்ன சூளுரைத்தாரோ, இதுக்கு திமுகவு தான் நம்மளுடைய எதிரி, அரசியல் எதிரி, திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் செய்ய போகிறோம், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் வருங்காலங்களில் போட்டி அப்படின்றத அன்னைக்கு சொல்லும்போது எல்லாரும் நகைப்பாக சிரித்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியமும் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்குது. அதே தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அந்த ரெண்டு களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அப்படின்றத யார் ஒன்று பாஜகவை சொல்கிறாரா, நாம் தமிழரை சொல்கிறாரா, அதிமுகவை சொல்கிறாரா? எப்படி அதை நம்ம டீகோட் பண்ணிக்கணும்? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அண்ணா பாஜக நீங்கள் எப்படி எடுத்துக்கலீங்க? யாருக்கு? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? களத்தில் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சம்மந்தமே இல்லாதவங்கன்னு சொல்லும்போது நான் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம 2 பேருக்குள்ளே தான் தம்பின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறது தானே நான் எடுத்துக்க முடியும். ஒரு களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை நாம் தமிழர்னு சொல்ல வராரா?
ஏன் நான் என்ன கேட்குறேன், 14 ஆண்டுகள் கத்தி இந்த மண்ணிலையும் மக்கள்கிட்டையும் நீங்கள் என்ன ஒரு புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுத்திட்டீங்க? 8% வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. 8% வாக்குகளை இப்போ வாங்குங்கன்னு யாருமே இல்லாத போது தானே வாங்குனீங்க. இன்னைக்கு வாங்குங்க. கமலஹாசன் இன்னொரு எழுச்சியாகவும் புரட்சியாகவும் வந்தார், அந்த பக்கம் கரை ஒதுங்கி கிடக்குறாரு. நீங்கள் இன்னைக்கு எழுச்சியாகவும் புரட்சியாகவும் வந்தீங்க. புரட்சியாக வந்து இந்த 8% வாங்கினதுக்கு பிறகு உங்களுடைய நாக்குகள் எப்படி மடைமாற்றமாச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு செயல்பாடுகளும் எண்ணங்களும் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கோட்டையை இடிக்க போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்ப்பனியம் உங்களுக்குள்ள ஊறி இருக்குது அப்படின்னு சொன்னா, பாசிசம் வந்து சங்கிகள் தோழன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த ஷூவை நான் திருப்பியும் நக்க போறேன்றத சொன்னா, அப்போ உங்களை எப்படி நாங்க களத்துல எடுத்துக்கிறது? சம்பந்தம் உள்ளவரை நாங்க எப்படி பார்க்க முடியும்? உங்களை எப்படி இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் சொந்தமானவரா கனெக்டிவிட்டி போட முடியும்? சமீப காலமா தடா ரஹீம் அவர்கள் நடத்திய எத்தனையோ நேர்காணல்கள்ல உட்கார வச்சு, நான் முஸ்லிம் மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்லை, என்னுடைய கருத்துக்கள் இதுதான் சொன்னியே, இப்போ உன்னுடைய வாய் எங்க போயிடுச்சுன்னு கேட்கிறேன். அப்போ சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நான் பார்ப்பனியத்தினுடைய மறு அடையாளம் தான் நான் பதிவு செய்யும்போது, உங்களை எப்படி நான் எடுத்துக்க முடியும்? கரெக்ட். எல்லாருமே களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள நாம் தமிழர் விஜய் வெளிப்படையா சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இந்த களத்திலேயே இல்லாதவங்கன்ற ஒரு பாயிண்ட்டை பாஜகவை சொல்றாரா, அதிமுகவை சொல்றாரா, இல்ல அந்த என்டிஏ கூட்டணியா இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே இல்லதான். கடந்த காலங்கள்ல வரலாறுகள்ல பேசும்போது 40,001 இருந்து தான் என்னுடைய எண்ணிக்கை கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு ஜெயக்குமார் சொன்னார். ஆமா. இன்னைக்கு 40,000 ஓட்டு போனதுக்கு காரணம் சிறுபான்மை மக்கள் என் மீது வச்சிருந்த அன்பும் போயிடுச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் போயிடுச்சுன்னு ஆமா. செல்லூர் ராஜி சொல்லியிருக்கிறாரு, சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடியார் திண்டுக்கல் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசியிருக்கிறாரு, வேலுமொழி பேசியிருக்கிறாரு, தங்கமணி பேசியிருக்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பேசிட்டீங்க, கோகுல இந்திரா உள்பட எல்லாருமே பேசிட்டீங்க. இன்னைக்கு என்ன சொல்லி வாக்குகள் கேட்க போறீங்க? இப்போ உங்ககிட்ட அதுக்கப்புறம் அந்த கோட்டையில இருந்து திருப்பி எத்தனை ஓட்டைகள் விழுந்திருக்கு? செங்கோட்டைங்கிற ஒரு ஓட்டை தான் விழுந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அன்வர் ராஜா யாரு? அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இதே சமுதாயத்துக்கு எதிராக நின்று தீர்ப்பளிச்சவர் தானே. இன்னைக்கு அதையும் திமுக ஆதரிச்சிருக்குல்ல. ஆர்எஸ்எஸ்னுடைய மறு உருவமாவே திரண்டு இருந்த மைத்ரேயனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்கல்ல. இப்போ மருது அழகராஜ் யாரு? மனோஜ் பாண்டியன் யாரு? இல்ல அவங்கலாம் இவங்கெல்லாம் ஒரு ஆள் இல்ல, ஏற்கனவே நீக்கப்பட்டவங்க தானே அவங்க எல்லாரும். கட்சி என்ன கேட்குறேன், அவங்கலாம் அந்த நீங்க 1000 பேரை நீக்கலாங்க. நீங்க உங்களுடைய தேவைக்காக எல்லாத்தையுமே நீங்க யாரெல்லாம் நீக்கினீங்களோ அவங்களாம் சேர்ந்து அவங்களை கொண்டு வந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மையார் தானே கொண்டு வந்தாங்க. நீங்க எல்லா உங்க பத்திரிகையில அவருடைய அந்த அம்மா பேர் அறிவிக்கும் போது அவருடைய காணொலி இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? இருக்கு. அப்புறம் நீங்க என்ன யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வரலாறு தெரியாதவன்ட்ட பேசுங்க. அதிமுகவினுடைய பொதுக்குழுக்கள் பல நடக்கும்போது நீங்க எந்த மூலையில நின்றுகிட்டு இருக்கீங்கன்றது வரைக்கும் எல்லா பத்திரிகையாளர்ட்டையும் காட்சிகள் இருக்கு. நீங்க ஒன்றும் பிரதானமா முதன்மையான சக்தியா தலைவர்களா இல்ல. ஜெயக்குமார் அவர்களுக்கு இருந்த மரியாதையெல்லாம் எடப்பாடிக்கு இருந்ததுன்றதா பெரிய கேள்விக்குறி. ஆனா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் செங்கோட்டையனுக்கு அதே இது இருந்தது. அவர் கடைசி வரைக்குமே கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினைக்கல. பிளவுபட்டவர்களை ஒன்று சேர்க்கணும், ஒரே நேர்கோட்டில் சந்திக்கணும், தமிழக அரசியல் வரலாற்றில் நமக்கு திருப்பியும் ஒரு களம் திரும்புதுன்றத பதிவு செஞ்சாரு. நீங்க போய் அடிமையா உட்கார்ந்துகிட்டு நீங்க எடப்பாடி மேல அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க, அது ஓகே. ஆனா அதே செங்கோட்டையனை ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. எடப்பாடி தான் திரும்ப அவருக்கு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி அவரை திரும்ப அமைச்சரவைக்குள்ளேயே கொண்டு வந்தாரு. ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் அந்த ஐவர் குழுவில் இருந்ததுல எடப்பாடி பழனிசாமி முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, சசிகலா அம்மையாரை கூட தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த அம்மா. அது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அவங்க கட்சிக்குள்ள திருப்பி சொல்ற உள்கட்சிக்குள்ள எத்தனையோ பூசல்கள் இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கனால அவங்க களத்தை விட்டே ஒதுங்கி இருக்காங்க. அன்வர் ராஜாவை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைன்னு சொல்லலாமா? மனோஜ் பாண்டியனை சொல்லலாமா? மைத்ரேயனை சொல்லலாமா? யாரை சொல்ல முடியும்? அப்ப அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு வந்துட முடியுமா? அவங்களுடைய பங்களிப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிமுக முகங்களா அறியப்பட்ட காலகட்டத்தில் அன்வர் ராஜாவுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு அந்த மாதிரி வேலையை பார்த்து தொலைஞ்சிட்டாரு. பிஜேபியினுடைய கைக்கூலியா இருந்ததுனால, அதிமுக செயல்பட்டதுனால தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு வேலையை பண்ணி தொலைச்சிட்டாரு. ஆனால் எம்ஜிஆர் காலகட்டத்தினுடைய வரலாறுகள் பேசணும்ல, வரலாறுகளை பார்க்கணும்ல. அப்போ அப்படி பார்க்கும்போது இவர்கள்லாம் எப்படி தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்க முடியும்னு கேட்குறேன். அப்போ இந்த இடத்துல அதிமுகவை எடுத்துட்டு அங்க தாவேக்காவை பொசிஷன் பண்றதுக்கான ஒரு வேலையை தான் விஜய் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அது அரசியல், அது ஒரு நல்ல வியூகம் தான், நான் தப்பு சொல்லல. அப்ப அதுதான் வியூகமான்னு கேட்கிறேன். இப்பவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் இன்னொரு கட்சிக்கு மாற்றே கிடையாது. மக்களுக்கான ஒரு கட்சி தான். இங்க மக்களுக்கானவன் யாருமே இங்க நிக்கல.
திமுக குடும்பத்துக்காக தான் வந்து நிற்கிது. இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடியவர்களை இப்போ பெரியார் தான் நான் நினச்சேன், பெரியாருடைய புத்தகங்கள் தான் இருக்குது, அவருடைய வரிகள் தான் இருக்குது, இதை தான் நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. அப்போ எனக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், சின்ன பெரியார் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார். அதான் சொல்கிறேன், இளம் பெரியார் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அடுத்தது இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறா, இவர் போய் பேசிட்டு கம்யூனிஸ்ட்டுகள் மாநாட்டில் போய் பேசிட்டு நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தானே, ஒரு காரல் மார்க்ஸா உருவாயிருக்கிறாரா, லெலினா உருவாயிருக்கிறாரா, யாரா உருவாயிருக்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி அடுத்த லெலின், அடுத்த கம்யூனிஸ்ட் ஆளர்கள், இல்ல அடுத்த திமுக பெரியார்கள் மேல உருவாகிட்டு இருக்காங்க. உங்க விமர்சனத்தை பத்தி சந்தேகமே இல்லை சார். இன்னும் கூர்மையாவே நேற்று வச்சாரு. பிரச்சனை அது இல்லை. எனக்கு என்னன்னா திமுக வெர்சஸ் தாவேக்கான விஜய் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாருல, அதுக்கு நீங்க அதிமுக அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு தான் நீங்க அங்க பொசிஷன் பண்ண முடியும். அப்ப அந்த வேலையை நேற்று கிளியரா பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அவர் முதல் கட்டமே வந்து ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு தான் முன்னெடுத்தார். இதுக்கிடையில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருப்பார், தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க, தொண்டர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்கன்றத அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய வராதுக்கு வருகைக்கு முன்னாடியே முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல பண்ணியிருக்காரு. புரியுது புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து இன்னைக்கு தான் அதை பொசிஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ம். அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம்தான். ம். இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு மக்களை காக்க மறந்து பிஜேபியிடம் அடிமை சாசனமாக போனதுனால வந்த விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடக்கூடியவர்களா ஸோ இன்னொரு மாநில கட்சி அதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா அந்த இடத்த அதுக்கான வேலைகளை தான் விஜய். இதை மாநில கட்சி நீங்க சுருக்கிட முடியாது. ம். அடுத்த ஸ்டேட்லயும் கால் வச்சிருக்கோம்ல, ஓகே. இன்னும் அடுத்ததுலயும் கால் வைப்போம், ம். பதறுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நேற்று விஜய் பயன்படுத்துகிற இன்னொரு முக்கியமான வார்த்தை, அண்ணா எம்ஜிஆரை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது, ஏன் கதறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் இது பண்ணுறீங்க, நான் பயன்படுத்துவேன், எம்ஜிஆரையும் பயன்படுத்துவேன், அண்ணாவையும் பயன்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அதிமுகவினர் டிடிவி, ஓபிஎஸ், ஈவன் விஜயகாந்த் எம்ஜிஆர் இதை பயன்படுத்தும் போது ஜெயலலிதா கடுமையான எதிர்வினையாற்றினாங்க. இவங்க ஓபிஎஸ், டிடிவி இவங்க பயன்படுத்தும் போதும் அதிமுக சைட்லேருந்து எதிர்வினை இருந்தது. எம்ஜிஆர் அவங்களுடைய சொத்து, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி உயிர்ப்போட இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் எம்ஜிஆரோட இதை பயன்படுத்திக்குவேன்னு விஜய் சொல்றது அதிமுகவினர் ஏத்துப்பாங்களா சார்? இல்லை, அதிமுக காரர்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றதெல்லாம் ஒரு சட்டம். எனக்கு ஒருத்தர பிடிக்குது, நான் ஏற்றுப்பேனா மாட்டேனா? நீங்கள் வந்து இப்போ சீமான் வந்து சொல்கிறாரு, இவர்கள் தான் ஒட்டுமொத்த திராவிட பேரை சொல்லி தமிழ்நாட்டையே கொள்ளையடித்த ஊழல் குடும்பம்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் என் பங்காளின்றாரு. இதுக்கான அர்த்தம் எனக்கு புரியலை. பெரியாரனுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பாதுகாக்கிறோன்னு திமுக சொல்லுது, ஆனால் 24 மணி நேரமும் சாராயத்தை விற்கிது. எந்த கொள்கையை அப்போ பாதுகாக்குதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ இந்த மாதிரி பிரித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவர் பெரியார் தலைவர் தளபதி அவர்கள் பெரியார கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாலும் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலன்றதை முதல் மாநாட்டில் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறாருல்ல. அந்த மாதிரி என்ன நன்மைகள் இருக்கோ, என்ன செஞ்சார்களோ அவர்களுடைய கொள்கையிலிருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது அதிமுக எங்களுக்கான லெகசி இருக்கிற தலைவர் நீங்க எப்படி எடுக்க முடியும்? பட்டாக்குள்ள போட்டு கொடுத்துட்டு போனாரான்னு கேட்கிறேன். அவர் ஆரம்பிச்ச இருக்கே சார், சாகர வரைக்கும் இந்த பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு அந்த அம்மா 99ல் அறிவிச்சாங்களா இல்லையா? நீங்க ஏன் போய் இப்ப அந்த பக்கம் விழுந்து கிடக்குறீங்க? அது அதிமுகவுடைய கொள்கையை அந்த அம்மா அறிவிச்சாங்கல்ல. நான் அதிமுக உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல எங்க போச்சு உங்களுடைய கொள்கை? நீங்க திராவிடம் தானே பேசுறீங்க, இப்ப எப்படி பாசிசத்தை ஆதரிக்கிறீங்க? இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, நேத்துன்னு தெரியல. நாங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவல். ஐயா போதும், நாங்க இந்த மாதிரி பல குண்டுகளை வாங்கி நாங்க முதுகுல பல கத்தி குத்துகளை வாங்கிட்டோம். சிறுபான்மை மக்களை நீங்க பாதுகாக்கவே வேணாம். எங்களுக்கான அங்கீகாரத்தையும் எங்களுக்கான உரிமையும் கொடுங்க. எங்களை நீங்க ஏன் பாதுகாக்கணும்? இந்த தேசத்தை பாதுகாத்த கூட்டம் இது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போது ஹைதர் அலியினுடைய தலைமையில தானே படையை கட்டமைச்சாரு. நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கோம். எத்தனையோ ஆயிரம் உயிர்களை பலியிட்டு இருக்கிறோம், ரத்தங்களை சிந்திருக்கோம் இந்த சுதந்திரத்துக்காக. நீங்க இப்ப வந்துட்டு 75 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் போன பிறகு இந்த 54 ஆண்டுகள் கட்சியும் 74 ஆண்டுகள் கட்சியும் நாங்க தான் உங்களை பாதுகாப்போம். நாங்க எங்க அந்நியர்களா, அகதிகளா, இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டோமா? எங்களை பாதுகாக்க இந்த சமூகத்தினுடைய மூத்த குடிகள் தானே நாங்களும். யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை சார். இப்போ என்னன்னா, நம்ம அரசியல் ரீதியா இப்போ நேற்று நான் ஒரு அதிமுகவினர் நேர்காணல் செய்யும்போது அவங்கள தான் கேட்குறாங்க, ஏங்க அதிமுக அவர் ஆரம்பித்த கட்சி உயிர்ப்போட 25% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி, கூட்டணியோட 34% வாக்கு வச்சிருக்கிற கட்சி, எப்படிங்க வந்து நீங்க விஜய் எப்படிங்க எடுத்துட்டு போக முடியும்? நாங்க விட்டுருவோமான்னு கேட்குறாங்க. 35% வச்சுக்கோங்க, 45% வச்சுக்கோங்க, 8% வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. 2026 களத்தில் வந்து பாருங்க யாருக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்றத தெரிஞ்சிட போகுது.
அவ்வளவுதானே. இல்ல சார், ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 5 பேரை கொள்கை தலைவரா அறிவிச்சோம். நீங்க சொன்ன அதுக்கப்புறம் நன்மை இல்ல அவர் கொள்கை தலைவரா அவர் கரெக்ட். கோடிடல. இப்ப இந்த தேர்தலுக்கான தலைவர்களா வச்சிருக்காரு. இல்ல வாகை அவர் சூடும் என்ன வரலாறு சொல்- திரும்புகிறது. இல்ல அவர் சொன்னதுல அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சொன்ன நல்லத நான் ஏன் அதான் எடுத்துக்க கூடாது? அதுதான் அவர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா. அப்ப கரெக்ட். நீங்க எதுக்கு உங்களோட தலைவரை எடுத்துட்டு போய் எம்ஜிஆர் ஆட்சி வந்துரும் என் மக்கள்கிட்ட கொண்டு போய் எதுக்கு திணிக்கிறீங்க? இப்போ அண்ணாவை பத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது திமுக பெரிய அளவு எதுக்கவே இல்லை. ஏன்னா அண்ணா வந்து ஒரு பொதுவான தலைவரா தமிழ்நாட்டில் பார்க்கப்படுறாரு. ஆனா எம்ஜிஆர் வந்து இங்க அதிமுக மூச்சுக்கு 300 வாட்டி புரட்சி ரத்தத்தின் ரத்தம் புரட்சி தலைவர்னு அதிமுகவினர் அவ்வளவு உயிரா நேசிக்கிற ஒரு தலைவரை அந்த லெகசில இருந்து நீங்க கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அப்ப அவங்க கொஞ்சம் பதறுவாங்க. இல்ல கௌதம், இல்ல இந்த கடந்த காலங்கள்ல நானும் சமகால அரசியல்கள்ல பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எத்தனையோ கூட்டங்கள்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கூட்டத்துக்கு போய் இல்லை, கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ரத்தத்தின் ரத்தம் உயிர் மூச்சு பேச்செல்லாம் இங்கே காணும். சமீபத்தில் நடந்த ஒரு விவசாயிகள் மாநாட்டில் அந்த அம்மையாரனுடைய படத்தையே காணும். நடந்தது இல்லை. ஸோ அப்போ கிளியராக அதிமுகவோட வாக்க ஒரு செட் ஆஃப் வாக்க உடச்சி எடுத்துட்டு வந்து சரி எம்ஜிஆர் அனுதாபிகளோட வாக்க ஒரு செட் ஆஃப் எடுத்துட்டு வந்து தாவேக்கால இப்படியே சேர்த்துடணும்னு விஜய் ரொம்ப பிரயத்தனப்படுறாருன்னு எடுத்துக்கலாமா? இப்பவும் சொல்றேன், நேற்று கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னது அந்த வார்த்தைகள். ஆனா சொல்வதற்கு முன்னாடி அந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல சார், கூட்டம் புதுச்சேரியில கூட்டத்தை பாத்தீங்க. விஜயோட அரசியல் கணக்கு வியூகத்தை பேசுவோம். அரசியலுக்கான வியூகம் தான் சொல்றேன். வராதீங்கன்னு காவல்துறையை போட்டு தடுக்கக்கூடிய கட்சி தமிழக வரலாற்றுல ஒண்ணு சொல்லுங்க கௌதம். இந்த எந்த கட்சியிலுமே போறவங்க போய்கிட்டே இருக்கலாம், அப்படிதானே? அதே மாதிரி யாரெல்லாம் போறாங்களோ, இந்த மாநிலத்தினுடைய முதல்வரா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் அவரு ஒரு மாநாடு நடத்தி அதுல பேசிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருமே வெளியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய காணொலிகள் எல்லாத்தையுமே பாக்குறீங்க. ஆனா வெளியில போங்கன்னாலும் போறதுக்கான ஆட்கள் இல்லை. நாங்க எங்க மாநாடு பொதுக்கூட்டமோ மக்கள் மன்றமோ சந்திக்கக்கூடிய இடங்கள்ல 2 நாட்களுக்கு முன்னாடியே குடும்பமா வந்து பார்க்கக்கூடிய நிகழ்வை நீங்க எப்படி ஒரு பத்திரிகையாளரா பாக்குறீங்க சொல்லுங்க? இல்லை, எனக்கு என்னன்னா விஜய் கூட்டம் அவருக்கு கூடுதுன்றதுலையோ, அவரை பார்க்க வராங்க, அவரை ஆதரிக்கிறாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, வைபா இருக்காங்க, அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பதறி கத்திக்கிட்டு மொத்த பேரும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவும் பாவனும் மாறி உளறிக்கிட்டு அலையிறீங்க. வேற என்ன இருக்கு? இந்த கூட்டத்தை பார்த்து தானே உங்களுக்கு முதல்வர் அவர்களுடைய எல்லா விமர்சனமுமே எடப்பாடி பழனிசாமி மேலையும் அமித்ஷா மேலையும் தான் இருக்கு. விஜயை வந்து அவங்க ஒரு நேரடியா எதிரியாவே இன்னும் ஒரு பொசிஷன் பண்ணி விமர்சிக்காத மாதிரி தானே தெரியுது. இப்போ ஈவன் திருவண்ணாமலையில் நடந்த மாநாட்டில் கூட அவர் அமித்ஷாவை தான் அவ்வளோ கடுமையாக விமர்சிச்சு பேசினாரு. அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க இப்போ வந்து பேசக்கூடாதுன்றது திமுகவுடைய அஜெண்டா. ஓகே, அங்க பேர்களை வெளிப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக. நீங்க இவரு உதயநிதி பேசினது எத்தனையோ காணொலிகள் என்கிட்ட இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க. இல்ல சார், ஜாடமாடியா பேசுறாங்க சார், நேரடியா விமர்சிக்க மாட்டாரு. நீங்க என்ன ஆமா தெருக்கொழாயில நடக்கக்கூடிய சண்டைகளா ஜாடமாடையா பேசுறதுக்கு? நம்ம அப்பெல்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பதான் வீட்டுக்கு வீடு தண்ணி வந்துகிட்டு இருக்குது. புரியுது. முதல்லாம் பாத்தீங்கன்னா குழாய் இருக்கும், இல்லைன்னா ஒரு டேங்க் இருக்கும், லாரி கொண்டு வந்து விடுவாங்க. அங்க ஒரு சண்டை நடக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏன் பேசுறீங்க? தைரியமா பேசுங்க, வாய் திறந்து. இல்ல, அதுக்கான தைரியம் உங்கள்ட்ட அந்த ப்ரொஃபைல விஜய்க்கு கொடுத்துற வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. 2026ல அழுத்துவான்ல, அப்ப அவன் குத்தும் போது எந்த பொசிஷனை மக்கள் யாருக்கு கொடுக்க, நீங்க என்ன பொசிஷன் கொடுக்கறதுன்னு தரேன். திருப்பியும் நீ என்ன ஒரு பெரிய ஆளுமையை கட்டமைக்கிறது, என்ன ஒரு அடிமை போன்ற பார்ப்பதற்கான ஒரு வேலையை தான் நீங்க கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க. இளம் பெரியார் உருவாக்கக்கூடிய அந்த ஆளுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சரா இருக்கீங்க, என்ன அதான் சொல்றேன். நீங்க இப்ப இருக்கீங்க, அதுல பத்தி எந்த மாற்றமும் இல்லை. உங்க கட்சிக்குள்ள 1000 போஸ்டிங் நடந்துச்சு, அதுல நீங்க வந்துட்டீங்க. பேசுறவருக்கு கொஞ்சமாவது அரசியல் அறிவும் ஞானமும் வேணுமா வேணாமா? இதுக்காக தான் அறிவே இல்லாதவர்கள் அறிவு திருவிழா நடத்துனீங்களான்னு கேள்வி எழுப்பணும். என்ன எதுல அவர் வந்து இளம் பெரியாரா கண்டுட்டாரு? எதுல கண்டுட்டாரு சார்? அது அவங்க கட்சியில அஞ்சா நெஞ்சன், கொள்கை பரப்பு, இளம் பெரியார், வாழும் பெரியார்னு 1000 சொல்லுவாங்க. அஞ்சா நெஞ்சனும் இளம் பெரியாரும் அவங்க இல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி அடைமொழிகள் திராவிட இயக்கத்துல ஒன்னும் புதுசு பெரியார்ன்றது அடைமொழியா இல்ல சார். இந்த மாதிரி வச்சுக்கிறது ஒன்னும் திராவிட இயக்கத்துல புதுசு இல்ல சார். பெரியார்ன்றது ஒரு அடையாளம். கருப்பு எம்ஜிஆர், வாழும் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர், இப்படி எல்லாம் பேசிக்கிறது அது ஒரு வார்த்தைக்காக சொல்றது சார். நான் என்ன கேக்குறேன், அத ஒரு இதை எடுத்து வச்சுட்டு பேசணுமா? அது இவ்வளவு பெருசா பேசணுமா என்ன? ஆமா, நிச்சயமா
பெரியார் அப்ப நீங்க அவரை பர்சனலா அட்டாக் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து பேசுறீங்க. அந்த தேவை எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு போய் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே, இதுக்கு முதல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறோம். பெரியார் எப்பேற்பட்டவர், என்ன சமூக நீதி அவங்க கட்சிக்குள்ள கொடுத்துக்கிறாங்க சார். கட்சிக்குள்ள அரசாக சார் கொடுத்தாங்க, இல்ல பட்டம் கொடுத்தாங்க. அவங்க கட்சிக்குள்ள 1000 பேசிக்குவாங்க சார். இப்ப நீங்க தளபதின்னு சொல்றீங்க, பிரதிநிதி நீங்க தளபதின்றீங்க, வெற்றி தலைவர்ன்றீங்க, இதெல்லாம் அடையாளம் தானே சார். கட்சி வந்து இன்னும் ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துல இல்ல. சரி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மக்கள் பிரதிநிதிகளா வாக்குகளை வாங்கிட்டு இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடியது தவறான. அவர் பேர் விஜய்னு அவர் பேர் இருக்கு, ஏன் தளபதிங்கிறீங்க, ஏன் வெற்றி தலைவர்ங்கிறீங்க? அது அந்த தலைவர் மேல அவர் விரும்புறவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். அதேதான் இதுவும், அத சொல்லுங்க. அதேதான் இதுவும். அது அப்பா சொல்லுங்க, குட்டி அப்பா சொல்லுங்க. நிறைய சேனல்ல வந்து பெரியாருங்கிறது ஒரு ஐகான். சோ அந்த ஐகானை வச்சு அவங்க கோட் பண்ணி, அதான் அவங்க தலைவர் மேல இருக்கிற பாசத்தை அவங்க காட்டுறாங்க சார். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதையும் இப்ப காட்டலாம். அதுல என்ன பிரச்சனை? பெரியார காட்டணும்ன்ற எந்த அவசியம் ஏன்? அதுல என்ன இருக்கு? பெரியார் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்க, விஜயகாந்த் சொல்லிக்கிட்டாரு. பெரியார் சாராயம் அதுல என்ன இருக்கு? பெரியார் இல்ல சார். திருப்பியும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பெரியார் இல்ல, நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன். இது ஒரு அடைமொழி அவங்க கொடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன, நான் வெளியில இருந்து யாராவது பேசுறாங்க, மத்தவங்க பேசுறாங்க, அவங்க கட்சிக்குள்ள அவங்க கட்சி மாநாட்டுல அவங்க என்ன வேணா புகழ்ந்துட்டு போறாங்க. அது ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேக்குறேன். அததான் சொல்றேன். கட்சி மாநாட்டுல இப்ப அதிமுகல யாராவது பண்ணாங்கன்னா கூட சொல்லுவோம். ஏன்னா அது யாரு சொல்றான்னு இருக்குது, மக்கள் பிரதிநிதின்னு இருக்குது. அவங்க இப்போ கொங்கு மண்டலத்துல திமுக காரங்க இருக்காங்களா, இல்ல அதிமுகவுக்கு அதிகப்படியான இருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா மக்கள் பிரதிநிதி தான், அவங்க பேசுறதுதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, நீங்க வந்து அமைச்சராகவும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாவும் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது மக்கள் பிரதிநிதி. கேட்கறது லாஜிக். சட்டப்பேரவையில எந்திரிச்சு இளம் பெரியார்னு சொல்றாங்க, அவை குறிப்பில் ஏறுதுன்னா அது கவர்மெண்ட் ரெக்கார்டு. நீங்க என்ன அங்க ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டில் எப்படிங்க இப்படிலாம் ஏறலான்னு கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க கட்சி மாநாடு அவங்க கட்சிக்கு நடத்துறாங்க, அங்க வந்து துணை முதல்வர் தாண்டி அந்த கட்சியோட இளைஞரணி செயலாளர் அவர் அவங்க புகழ்ந்துக்கிறாங்க. என்ன வேணா புகழ்ந்துக்கிட்டா, வாழும் மண்ணான்னு கூட சொல்லிட்டோம். என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? கட்சி அதாவது நீங்க புகழ்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. பெரியார் உங்களுக்கு மட்டுமான ஆதவர்ஜுனா கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு, ஏன் அதை சொல்லணும்? எதுக்கு? இப்ப அவர் கூட தளபதின்றாரு, அவர் பேரு விஜய் தானே, விஜய்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தளபதின்னு சொல்றீங்கன்னு கேட்க முடியுமா? அவரு விஜய் பிடிச்சிருக்கு, அவரு தலைவர் ஆஸ்தவமா நினைக்கிறாரு, அவரு சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கேன். திருப்பியும் சொல்றேன், பெரியார் அவர்களை வந்து நீங்க எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆரோட சொல்றதையும் ஒப்பிட முடியாது. நான் ஒப்பிடவே இல்லை. எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருந்தவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. இங்கேயும் 3 முறைக்கு முதல்வராக இருந்துட்டார். படுக்கையில் இருந்துகிட்டே ஜெயிச்சவர். அவருக்கு ஒரு வரலாறுகள் இருக்கு. அதுக்காக அவரை பெரியார்னு சொல்லிடுவீங்களான்னா நான் மறுப்பேன். மாற்று கருத்து உண்டு. வாழும் வள்ளல், கர்ணன் இப்படிலாம் சொன்னாங்க சார். எம்ஜிஆர் சொல்றதெல்லாம் பொதுவான வார்த்தைகள். கர்ணன் சொன்னாங்க, இதுல என்ன அப்படி? அதுக்காக அவர் என்னங்க கர்ணனாங்க அவர் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அததான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொருலயுமே எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கு. கர்ணன் இங்க இருந்தாரான்றதுதான் இதிகாச கதைகள் தான். அதுதான் சார். என்ன வேணா புகழ்ந்து பேசி அதுல 1000 சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் எங்களுக்கு இங்க பிரச்சனையே இல்ல. சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்கு பெரியாரை ஏன் சொல்றீங்க? சொல்லாதீங்கன்ற. உங்களுக்கு சொந்தமானவர் இல்ல, நீங்களும் சொல்லிக்கோங்க சார். என்ன சார் அப்படி ஒரு தேவைகள் இல்லைன்ற. உங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்ன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இருக்கக்கூடியதை தீர்க்கமா எதிர்க்கிறோம்னா எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நாங்கன்னு சொல்றோம். நேத்து விஜயோட பேச்சுல இன்னொரு பெரிய நெரேட்டிவ் என்னன்னா, இந்த தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி. அது வந்து அதிமுகவே மறந்த ஒரு வார்த்தை. அது ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு அதிமுகவே அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நேற்று விஜய் திரும்பவும் அந்த வார்த்தையை லைம் லைட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. இது தீய சக்தி வெர்சஸ் தூய சக்திங்கிறதும் ஒரு நெரேஷன். இது இன்னும் அடுத்தடுத்த களங்களில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுமா தாவேக சார்பா? அப்போ இதுதான் முன்னெடுக்கப்படும், அதுதான் முன்னெடுக்கப்படும்ன்றது இருக்காது. தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையுமே இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மாற்றத்திற்காகவும் கொண்டு வராரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்களில் ஏன் இவங்க இப்படி சொன்னாங்கன்றதை நான் அன்னைக்கு எனக்கு தெரியலை, யோசித்து பார்த்தேன். ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்கன்றது தான் நீங்கள் தீய சக்தின்றதை கோடிட்டு காட்டுறாரு. 3 வாட்டி சொல்கிறாரு. ஆமாம், தீய சக்தின்னு. அவர் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு லட்சம் பேர் 3000 முறை சொல்லியாச்சு, சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுக நீங்க என்ன பண்ணீங்களோ உங்களுடைய நீங்க நல்லது பண்ணா நல்லது சொல்ல போறாங்க. இந்த தூய சக்தி என்ன டெஃபினேஷன்? இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கல, எந்த ஊழல் கரைகளும் இல்லை, எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாதது தூய சக்தி. வேற என்ன? மக்களால் கட்டி எழுப்பக்கூடிய. இந்த சைடில் அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க, அந்த படத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் வச்சுட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த கட்சியில் இருந்தவர் செங்கோட்டையன். அப்போது
அந்த ஊழல் இந்த விஷயங்கள்லாம் அப்ப எப்படி நமக்கு அந்த ஊழல் விஷயத்தை எப்படி எடுத்துக்க முடியும்? திமுகவினர் கேட்கறாங்கல்ல, அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஆதவர்ஜுன் அவங்க கோடிட்டு காட்டுறாங்க, லாட்டரி விஷயத்த கோடிட்டு காட்டுறாங்க. அவருக்கு இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது, அவரு அவங்க மாமனாரோட இதுதானே, அப்ப லாட்டரி தமிழ்நாட்டுல எப்படி பார்க்கப்படுதுங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப இதெல்லாமே இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா தான் பண்ணாங்க, அதிமுக அதுதான் ஆதரிச்சு வாங்கி தின்னுகிட்டு இருந்தீங்கல்ல, வச்சுக்கிட்டு நீங்க ஊழல்னு இல்லாம சொல்லிட முடியுமான்னு கேக்குறேன். இத பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்கா? 24 மணி நேரமும் சாராய கடைகளை திறந்து விட்டுக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிட்டு, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இன்னைக்கு ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனுக்கு மத்தியில பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னு 5 லட்சம் கோடியை வாங்கி ஒட்டுமொத்த இந்த 75 ஆண்டுகள் இல்லாத ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிட்டு இந்த நாட்டை கடங்காரனாக்கி, ஒவ்வொரு குடிமகனும் கடங்காரனாக்கி, அவனுடைய தலையில கடன் சுமையை ஏத்திட்டு, நீங்க ஆளவே தெரியாத கோடி கோடியா இன்னைக்கு எல்லாத்திலயுமே ஊழல்னு உங்க துறையில இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் வந்ததுக்கு அப்புறம் இதை பேசுவதற்கான அருகதை உங்களுக்கு இருக்கு? எந்த ஊழல் வழக்குல யார் தண்டிக்கப்பட்டா? திமுக எல்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்குது. யார் தண்டிக்கப்பட்டா சார்? இதெல்லாம் குற்றச்சாட்டு, விமர்சனம் பாருங்க. எல்லாம் அவர்கள் மீது 96லயே வந்துருச்சுங்க. எப்ப தண்டிக்கப்பட்டார்? 20 வருஷம் கழிச்சு தண்டிக்கப்பட்டார். அது மாதிரி இன்னைக்கு இருக்கு. அது வரைக்கும் ஜெயலலிதா குற்றமற்றவர் தான். தீர்ப்பு வர வரைக்கும் ஜெயலலிதா குற்றமற்றவர் தான். நான் திரும்பவும் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்குல்ல, எடுத்து ஓடுறீங்க. நீங்க ஏன் ஓடுறீங்க? ஈடியை பாக்குறதுக்கு, அதுதான் பிரதமரை பாக்குறதுக்கு ஏன் ஓடுறீங்க? அது உங்க விமர்சனம் தான். ஆனா என்னன்னா யாருமே தண்டிக்கப்படல. ஆனா நீங்க எப்படி ஊழல் கரையை சொல்லுவீங்க? ஊழல் எப்படி ஊழல் கரையை திமுக மேல பூசுவீங்க? இருக்கிற உங்க ஆட்சியில் நடந்த அவலங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாரு சார் இதெல்லாம் இல்லையா? யாரு தண்டிக்கப்பட்டிருக்கா? இதெல்லாம் இல்லையா? யாரு தண்டிக்கப்பட்டிருக்கா ஊழல்? நான் திரும்பவும் என்ன, ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதான்னு சொல்லுவாரு. சரி, அந்த மாதிரி எந்த வழக்குலயும் தண்டிக்கப்படாத அப்படியான ஒரு வழக்கே இல்லாத ஸ்டாலினை நீங்க அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க. என்ன லாஜிக் இது? நான் என்ன லாஜிக்னா, உங்களுக்கு ஆட்சி தூய சக்திங்கிற பேரே தாவேக்காக்கு அடிபட்டுருமே. தூய சக்தி கேட்டகரிக்குள்ள தாவேக்கா வராதே. அந்த மாதிரி எல்லாம் எந்த நரேட்டிவுமே இங்க கிடையாது. இது பத்திரிகையாளர்கள் வேணா நீங்க அப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். இல்ல சார், நான் தூய்மையானவன், தூய சக்திங்கும் போது அது என்னப்பா தூய்மைன்னு கேட்பாங்கல்ல சார். அப்ப அந்த இடத்துக்கு வரும்போது செங்கோட்டையெல்லாம் முன்னாடி நிப்பாரு இல்ல, ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சிருக்காரு இல்ல. திருப்பி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் செஞ்சாதான் அது தூய சக்தி, தீய சக்தி இல்லன்றதை நீங்க சொல்லுங்க. விஜய் மேல உங்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் 1000 குறைகள் இருக்கு, அதே தீய சக்தி தான் சொல்றேன். சோ விஜய் மேல அந்த இமேஜ் இல்ல, அதனால அப்படி தூய சக்தி கிளைம் பண்ணி அந்த ஊழல் சம்பந்தமான எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸ்டாலின் மேல கூட தான் இல்ல. யாருக்கு? ஸ்டாலின் மேல கூட தான் இல்ல, அன்புமணி மேல கூட இல்ல, திருமாவளவன் மேல கூட இல்ல. அவங்க எல்லாம் தூய சக்திக்குள்ள வர மாட்டாங்க. அவர் தான் வாங்க மாட்டேன்றதை உட்கார்ந்துட்டு இருக்காரு. போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்திட்டு மாநில அரசாங்கத்தை கேட்கணுமா, மத்திய அரசாங்கத்தை கேட்கணுமா, ஒன்றியத்தை கேட்கணும்? நீங்க தான் தூய சக்தின்றதுக்கு ஊழல்லாம் வருதுக்கு பதில் மாத்தாதீங்க கௌதம். இல்ல சார், என்னோட நான் கேட்டதுக்கு பதில் மாத்த. அண்ணன் திரும்ப பேசுனீங்கல்ல, ஒண்ணா பேசுவோம். சொல்லுங்க. அண்ணன் திரும்ப பேசுனீங்கல்ல, சொல்லுங்க. போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தினாங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. யார்கிட்ட கேட்கணும்? ஆளு அரசுகிட்ட தான் கேட்க முடியும். ஏன் கேட்கல? கோரிக்கை தான் வச்சிருக்காங்களே அந்த கூட்டம். அதுல திமுகவே கலந்துக்கிச்சு அந்த மாநாட்டை. ஏன்னு கேக்குறேன். சூடு சொரண ஈனம் மானம் ஏதாவது இருந்தா ஒரு மலம் கைத்துல தூக்க மாட்டிட்டு தொங்கி இருக்கணும். நீங்க அவர் கூப்பிட்டாரு, நீங்க போயிருக்கலாமா? விமர்சனம். ஆமாங்க, அவர் தான் கூப்பிடுறாரு போதையை ஒழிக்கிறதுக்கு ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. நமக்கு அதுக்கான அருகதை இல்ல. பெரியாரையும் அண்ணாவையும் பேசக்கூடிய நம்ம இதுல போய் கலந்துக்கலாமான்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கானாமா நீங்க? அப்ப இப்படி ஒரு கேள்வி வரும் இல்ல, விஜய் ஒரு 7 அம்ச திட்டத்தை அறிவிச்சாரு, என்னென்னலாம் செய்ய போறேன்னு. அதுல ஏன் மது ஒழிப்பு இல்லன்ற ஒரு கேள்வி. 7 அம்ச திட்டம் மட்டும் தான் சொல்லிருக்காரா? 7 அம்ச திட்டம் மட்டும் இல்ல, அதுல பிரதான கோரிக்கை மது ஒழிப்பா இருந்திருக்கணும் இல்ல. நீங்க முதல் மாநாடு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல, மது ஒழிப்பு இருந்திருக்கணும். முதல் மாநாட்டுல இருந்தது சார், நான் இல்லன்னு சொல்லல. இப்போ முதல் மாநாட்டுல மது தமிழ்நாட்டுல தான் அகற்றப்படணும் ஒரு வார்த்தை கோட் பண்ணியிருந்தாரு. இங்க போதை இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மேடையிலுமே அவர் முழங்கணும். அதுதான் உங்களுக்கு, நீங்க பெண்களை பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்களா, அக்கறைப்படுறீங்களா? அப்ப நீங்க அதை சொல்லி இருக்கணும்ல. டிவி தருவேன், ஒவ்வொன்றும் இதெல்லாம் சொல்றீங்க. டிவி தருவேன்னு சொன்னார், அதுதான் சொன்னார். இலவசங்கள் சார், இலவசங்கள் சார். அதான் சொல்றேன். அதை இதை பத்தி பேசாதீங்க, திருச்சி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் சொல்றேன், அவர்களுக்கு மானமும் ஈனமும் சூடும் சொரணையும் இருந்தா அந்த மாநாட்டுல கலந்துருக்க கூடாது. என்ன, அதை விட அண்ணன் திருமா அவர்கள் இவரை போன்றவர்கள்லாம் கூப்பிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு உங்க இதுலயே சாராய ஆலைகளை நீங்க நடத்திக்கிட்டு இப்ப சொல்லுங்க, இது தீய சக்தியா இல்லையா?
திமுக காரங்க தானே ஆலையை நடத்துறீங்க, ஏன் மூடல? நீங்க ஆட்சிக்கு வந்தவொடனே போட்ட முதல் கையெழுத்து போட போறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா என்ன கையெழுத்து போட்டீங்க? வேற யாரும் ஆலை இங்க நிறுவிட கூடாதுன்றதுக்காக ஒரு ஆளை அதிமுகவினர் யாரும் போட்டீங்க. நடத்தல. அதிமுக தீய சக்திக்குள்ள வர மாட்டாங்க. யாருக்கு ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிறது யாரு? அவங்களும் தான் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப கிளியரா இருக்கே சார். அப்ப எனக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அரசியல் நான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நான் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு நான் கொள்கை அதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கோம்? நம்ம இங்க கொள்கை எதிரி பத்தி பேச மாட்டீங்க, கொள்கை பத்தி எதுவும் கேர் பண்ண மாட்டீங்க. நான் எனக்கு எனக்கு அதிகாரம் வேணும். சொல்லுங்க, அரசியல் அதிகாரம் எனக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக நான் திமுக எதிர்க்கிறேன், முதலமைச்சர் ஆகணும் நான். இப்ப இவ்வளவு அதுக்காக சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைச்சீங்களா? மாற்று அரசியல்லாம் பேசுறாங்களே, அதுக்காக தான் அந்த கேள்வி வைக்கிறேன் நான். அதை தாங்க சொல்றாரு. அப்போ உங்களை தாங்க எதிர்க்கணும், உங்கள்கிட்ட தானங்க பேசணும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாதவங்க கிட்ட போய் கோமணத்தை கட்டிட்டு இருக்கிறவங்க போய் கோமணத்தை உருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா நீங்க? இல்ல, கொள்கை எதிரின்னு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல சார். யார? பாஜகவை. ஆமா, அவங்கள பத்தி நம்ம பேச இங்க யார் மாட்டோம். ஆட்சியில விமர்சனம் இருக்கா? இருக்கே சார். இங்க யார் ஆட்சியில இருக்கா? திமுக ஆட்சியில இருக்கு. அப்போ உங்களை தானங்க எதிர்க்கணும். இங்க வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய வேலை என்ன இருக்கு? ஏன் எதுக்கு சார்? தேசிய அளவுல ஆள்ற ஒரு கட்சி, ஐயா இங்க திருப்பி நான் கூட்டணி என்ன அதிமுகவோட கூட்டணியில நாளைக்கு இருக்கிற எம்பி கட்சி. எலெக்ஷன்ல வச்சு நாளைக்கு எம்பி எலெக்ஷன்ல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாஜக தான் எதிர்ப்பாரு. அப்ப போய் திமுக எதிர்ப்பாரா? அது தெரியலையே. அப்ப என்ன நினைப்பு எடுக்கிறாருன்னு தெரியாது. அப்ப என்ன நிலைப்பாடுன்றது ஏன்னா 24லயே காங்கிரஸ் பாஜக எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, ஒரு வாய்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா கடந்து தானே போனாரு. யாருக்கு? அந்த பாஜக எதிர்ப்புல அவருக்கு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்க மாதிரி இருக்கே. அவருக்கெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. தெளிவா இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் மேலிடம் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள்ல இருந்து அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.